வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி இன்று புதுதில்லியில் காலமானார். வணிக வரி வருவாய் நடப்பாண்டில் கடந்த மாதம் வரை 55,807 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். பதக்கம் வென்றவர்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். பாராலிம்பிக் போட்டியில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்தியா 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஜோத்பூரில் பன்னாட்டு விமானப்படை பயிற்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இலகு ரக போர் விமானங்கள், ரேடார் உள்ளிட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் தற்போது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாடங்களை இறக்குமதி செய்யும் நிலை மாறி தற்போது நாம் ஏற்றுமதி செய்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வரி வருவாய் முழுவதும் மக்கள் நலனுக்கான திட்டங்களுக்காக செலவிடப்படுவதாக கூறினார். பிரதமராக திரு நரேந்திர மோடி 3வது முறையாக பொறுப்பேற்றிருப்பது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாநில அரசுகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் நிதி பகிர்வு இருப்பதை நிதி ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்று நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். திருவனந்தபுரத்தில் பிஜேபி ஆட்சி பொறுப்பில் இல்லாத மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஒவ்வொரு நிதி ஆணையமும் தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை தொடர்ந்து குறைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நடவடிக்கை நிதிச்சுமையை ஏற்படுத்துவதோடு அரசின் முழு திறனுக்கு தடைக்கல்லாக இருக்கிறது என்றும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு நிதி பகிர்வுக்கான வழிமுறைகளை நிதி ஆணையம் மாற்றியமைக்க வேண்டும் என்றும் திரு தங்கம் தென்னரசு கேட்டுக் கொண்டார். உணவுத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு சக்கரபாணி இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பொது விநியோகத்துறை மற்றும் சேமிப்பு கிடங்குகளின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரைத்துறையில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை விசாரிப்பதற்கென உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அமைக்கப்பட்ட விசாகா குழுவில் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த நேரத்திலும் புகார் தெரிவிக்கலாம் என்று மாநில அமைச்சர் திரு சாமிநாதன் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த குழுவிடம் தெரிவிக்கும் புகார்கள் மீது உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். வணிக வரி வருவாய் நடப்பாண்டில் கடந்த மாதம் வரை 55,807 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 6,091 கோடி ரூபாய் கூடுதலாகும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 31,338 கோடி ரூபாயாக உள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 17% அதிகம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டுள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து வருவதாக பிஜேபியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு ராகுல்காந்தியின் இந்த செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கது என்றார். தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்க மறுப்பதற்கான காரணங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு ஹெச் ராஜா வினவினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி இன்று புதுதில்லியில் காலமானார். அவருக்கு வயது 72. சுவாச கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்டு புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடந்த சில தினங்களாக சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று பிற்பகல் 3 மணியளவில் உயிரிழந்தார். பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக சீதாராம் யெச்சூரியின் உடல் புதுதில்லியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நாளை மறுநாள் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சீதாராம் யெச்சூரியின் விருப்பத்தின்படி அவரது உடல் மருத்துவ ஆராய்ச்சி பணிகளுக்காக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வழங்கப்படுகிறது. சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு அறிவித்துள்ள 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்குமான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பல்வேறு நோய்களுக்காக சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு இந்த திட்டம் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர். என் பேர் ஈஸ்வரனுங்க. எலச்சிபாளையம் யூனியன் கொத்தமலை கிராமத்திலேருந்து பேசுகிறோம். பாரத பிரதமருடைய ஆயுஷ்மான் திட்டம் நேற்று மந்திரி சபையில் அறிவிச்சிருக்கிறதா நாங்கள் தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து தரப்பு மக்களும் 70 வயசுக்கு மேலானவங்க எல்லாருமே பயனடையலான்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களை போல் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ முதல்லாம் பார்த்திங்கன்னா வருமான வரி கட்டினா இந்த ஸ்கீம் பயன்பெறாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, யார் வேணாலும் பயன்பெறலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ எங்கள் அம்மாவுக்கு 85 வயசு ஆகுது. 85 வயசில் எங்கள் அம்மாவுக்கு சக்கரை நோய், பிபி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த ஆஸ்பத்திரியில் வேணாலும் போய் பார்த்துக்கலாம். அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதை நாங்கள் பிரதமருக்கு மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். என் பேர் கோகுல்நாத்துங்க. நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை கிராமத்திலிருந்து இருக்கேன். நேற்று நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அதில் பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் 70 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழே இலவசமாக காப்பீடு 5 லட்சத்துக்கு வழங்கியிருக்காங்க. இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ எங்கள் அப்பாலாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 70 வயசு ஆகிடுச்சிங்க. இப்போ இவ்வளோ நாள் இப்போ நாங்கள் வருமான வரி செலுத்திட்டு இருக்கனால இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இது அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குங்க. வருமான வரி உச்சவரமின்றி அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் 70 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு குமரி கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளிலும், மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வங்கக்கடலின் வடபகுதிகள், தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். மதுரை மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட வெள்ளி வீதியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலையரங்க மேடையை மாநில அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் இன்று திறந்து வைத்தார். நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதக்கங்களை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. சீனாவின் ஹுலன்புயரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் 2 கோல் அடித்தார். அரைஜித் சிங் 1 கோல் அடித்தார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மன்னேப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 23-21 என்ற செட் கணக்கில் பின்லாந்தின் ஜோகின் ஆல்ராஃபை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவின் துருவ் கபிலா, தானிஷா கிறிஸ்டோ இணையும், சதீஷ்குமார் கருணாகரன், ஆத்யா வர்யாத் இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி இன்று புதுதில்லியில் காலமானார். வணிக வரி வருவாய் நடப்பாண்டில் கடந்த மாதம் வரை 55,807 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.